சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு டிசம்பர் 19 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோட சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி தான் கனெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரிடே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் டெய்லி நாங்கள் போடக்கூடிய இந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த 3 இமேஜஸ் பாருங்க. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ்ல ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, மிலியோடோசிஸ் அப்படின்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க. சோ அதற்கு அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, வெள்ளம் சார்ந்த ஒரு பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. மூன்றாவது இமேஜஸ் பாருங்க, தூய்மை இல்லாத குடிநீரை அருந்துவது மாதிரி ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. சோ இது சார்ந்து ஒரு நோய், அதுதான் மிலியோடோசிஸ். இது எங்க அவுட் பிரேக் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது பாக்டீரியல் டிசீஸா, வைரஸ் டிசீஸா, இல்ல ஃபங்கை டிசீஸா அப்படின்றதையும் சொல்லுங்க. ஓகேங்களா? சரி வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உலகத்தரத்திலான செம்மொழி பூங்காவுக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி, கோயம்புத்தூர்ல தான் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னா, புதுமையான பூங்காக்கள் சார்ந்து நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். விருதுநகர் மாவட்டத்தில் பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழே இந்தியாவிலேயே முதல் ஜவுளி பூங்கா உருவாக்கப்பட்டது அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம், அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ ராணிப்பேட்டையில என்ன பண்ண போறாங்க, காலனி பூங்கா அப்படின்றது அமைக்க போறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. மதுரையில இரண்டாம் கட்ட நகரங்கள்ல தொழில்நுட்ப பூங்கா, ஐடி பார்க்ஸ் அப்படின்றத பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதுரைக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, 2 இடத்துல, ஓகேங்களா, வடபழஞ்சி கிண்ணிமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இலந்தை குளம் அப்படின்ற இடத்துலையும் என்ன பண்றாங்க, இந்த ஐடி பார்க்ஸை நிறுவுவதா முற்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ இங்க நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல தற்பொழுது உலகத்தரத்திலான செம்மொழி பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக. இது சார்ந்த விவரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அமைய உள்ள இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, காந்திபுரம் மத்திய சிறைச்சாலையில அமைக்க போறாங்க. 165 ஏக்கர் பரப்பளவுல 133 கோடி ரூபாய் செலவுல. ஓகேங்களா? இந்த செம்மொழி பூங்காவுக்கான அறிவிப்பு எப்பொழுது வெளியிடப்பட்டது அப்படின்னா, முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களால் 2010 வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதை பறைசாற்றும் விதமாகத்தான் இந்த பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பூங்காவிற்கு பின்புலமாக அமைய உள்ளது என்ன அப்படின்னா, தாவரவியல் தோட்டம் அப்படின்றது அமைக்க போறாங்க. இந்த தாவரவியல் தோட்டம் மூலமாக என்ன கவர்மெண்ட் மக்களுக்கு உணர்த்த போறாங்க அப்படின்னா, இயற்கையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த போறாங்க. தாவர இனங்கள் நிலைக்கத்தக்க வகையில் மக்களுக்கு பயன்பாடு அளிக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரியப்படுத்துறாங்க. அரிய வகை தாவரங்களை பாதுகாக்கும் விதமாகவும் இந்த தாவர தோட்டங்கள் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ முன்மாதிரியான இந்த தாவர தோட்டத்திற்கு முன்மாதிரியாக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இங்கிலாந்துல கியூ பூங்கா அப்படின்னு இருக்கு. சோ அதை என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸாம்பிள் எடுத்து அது மாதிரி அமைக்கிற முற்படுறாங்க. சோ திட்டமிடப்பட்டுள்ளவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேஸாக 45 ஏக்கர் பரப்பளவுல இந்த செம்மொழி பூங்கா அமைக்க இருக்காங்க. செகண்ட் பேஸ்ல 120 ஏக்கர்ல இந்த செம்மொழி பூங்கா அமைக்க போறாங்க அப்படின்னு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சோ நாம இங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேஷன் பர்டிகுலரா செம்மொழி பூங்கா கோயம்புத்தூர்ல அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செம்மொழி சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? செம்மொழினாலே என்ன அப்படின்னா, ஒரு மொழி தனித்து தன் வல்லமை படைத்து இயங்க வல்லது அப்படின்னா அந்த மொழியை செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வரையறைகள் இருக்கு, அதுல இதுவும் ஒன்று. ஓகேங்களா? சோ அப்படி இந்திய அரசியல் அமைப்புல அலுவல் மொழியாக 22 மொழிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் செம்மொழி அங்கீகாரம் ஒரு சில மொழிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது தமிழ் மொழிக்கு தான் முதல்ல செம்மொழி அங்கீகாரம் கொடுக்குறாங்க 2004ல. அதற்கப்புறம் சமஸ்கிருதத்துக்கு 2005லையும், தெலுங்கு மற்றும் கன்னடத்துக்கு 2008லையும், மலையாளத்துக்கு 2013லையும், ஒரியாக்கு 2016லையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இங்க உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஒடியா அப்படின்ற இந்த மொழியை ஒரியா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பெயர் மாத்துறாங்க, அந்த வருஷத்தை மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ செம்மொழி பூங்கா பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜவுளி பூங்கா பார்த்தோம், காலனி பூங்கா பார்த்தோம், தொழில்நுட்ப பூங்கா பார்த்தோம், எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பார்த்தோம். அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல ஒரு பூங்கா பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை விழுப்புரம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னால என் நண்பர்கள்கிட்ட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம வீடியோஸை சப்போர்ட் பண்ணும் விதம் அப்படின்றது லைக் பண்றதுலையும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதையும்,
உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக்கை தெரிவிக்கிறதுல இருக்கு. பிகாஸ் நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் இந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அமையும். ஸோ நீங்க பேராதரவு கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு நான் போறேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நித்தி ஆயோக்கின் விவசாய சந்தைப்படுத்துதல் மற்றும் உழவர் நட்பு சீர்திருத்த குறியீட்டில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க நித்தி ஆயோக்க. ஸோ இந்த ஆயோக் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இன்டெக்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அது சந்தைப்படுத்துதல் மற்றும் உழவர் நட்பு சீர்திருத்த குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆந்திர பிரதேசம் முதலிடத்தில் இருக்காங்க. சோ இரண்டாம் இடத்துல உத்தரப்பிரதேசமும், மூன்றாம் இடத்துல கர்நாடகாவும், நான்காம் இடத்துல தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்னு தெரியணும். சோ வாங்க இந்த குறியீடு சார்ந்த விவரங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த தரவரிசைக்கான ஃபேக்டர்ஸா எத்தனை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 13 அலகுகள் எடுத்துக்கிட்டாங்க. சோ அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா நேரடி வேளாண் சந்தைப்படுத்துதல் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மின்சார இணைப்பு விவசாயத்திற்கு இ நாம் வசதிகள், இ நாம் அப்படின்றது என்ன அப்படின்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல்லையே வந்து விவசாய பொருட்களை மார்க்கெட் பண்றது 2016ல கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வசதிகள்லாம் அடிப்படையில் தான் இந்த தரவரிசை அப்படின்றது வெளியிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏபிஎம்சி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க 2003 காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. அதுல 7 விதிகள் சொல்லியிருப்பாங்க. அந்த 7 விதிகளை எந்த மாநிலங்கள்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத அடிப்படையில் இந்த நித்தி ஆயோக் குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஆந்திர பிரதேசம் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஸோ இந்த குறியீடு நித்தி ஆயோக் 2015ல கொண்டு வரப்பட்டது. அதுக்கு அடுத்த வருஷம் 2016 இருந்து இந்த குறியீடு வெளியிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குறியீடுனால விளையக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயத்தை, வணிகத்தை எளிமையாக்குது அப்படின்னு சொல்றாங்க. விவசாய பொருட்களுக்கான சந்தைப்படுத்துதல் எளிமையாக்குவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயத்தில் நவீன வர்த்தக முறையை ஈடுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேளாண்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து இயற்கை அப்படின்னு சொல்லுவோம். மழைகள் பெஞ்சாதான் வேளாண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது மட்டும் காரணம் இல்லை, அதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இயற்கை காரணிகள், நிலத்தோற்றம், காலநிலை, மண், அதெல்லாம் கண்டிப்பா தேவைதான். அதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது அமைப்புசார் காரணிகள் சொல்றாங்க. வேளாண்மை நிலத்தின் அளவு, நில உரிமை முறை, நில சீர்திருத்தங்கள் இதெல்லாம் இருக்கு. உட்கட்டமைப்பு காரணிகள், நீர்ப்பாசனம், மின்சாரம், போக்குவரத்து, வரவு, சந்தை, காப்பீடு, சேமிப்பு வசதிகள் இதெல்லாத்தையும் அடிப்படையில் தான் இப்ப நித்தி ஆயோக் என்ன பண்ணிருக்காங்க, குறியீடுகள் வெளியிட்டிருக்காங்க. தொழில்நுட்ப காரணிகள், வீரிய விதைகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அப்படிலாம் சொல்றாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அப்படின்ற வார்த்தை வந்து எந்த மொழி சொல் அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான கேள்வி. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். இப்போ நித்தி ஆயோக் குறியீடு சார்ந்து பார்த்ததுனால நித்தி ஆயோக் சார்ந்தே பார்க்கிறோம். திட்டக்குழுவுக்கு மாற்றாக நித்தி ஆயோக் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி அப்படின்னு தெரியணும். நித்தி ஆயோக் வந்து இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அது ஒரு திங்க் டேங்க் தான். ஓகேங்களா? அப்ப அல்லன்னு கொடுத்தது தப்பு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அனல் மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அத்திப்பட்டி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இது எங்க இருக்கு, வட சென்னையில இருக்கு அப்படின்னு தெரியும். மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இதற்காக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அணுமின் நிலையம் இங்க இருக்கு, கூடங்குளத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நீர்மின் நிலையம் மேட்டூர் டேம்ல இருக்கு, சோ சேலம்ல இருக்கு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய காற்றாற்றல் நிலையம் அப்படின்றது முப்பந்தல்ல இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். சோ அத்திப்பட்டி அப்படின்றது வட சென்னையில இருக்கக்கூடிய இடம். சோ மிகப்பெரிய அனல் மின் நிலையம் அங்கதான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே இருந்ததுதான். ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 800 மெகாவாட் நிலையத்துடைய திறன் அப்படின்றது கூட்டப்பட்டிருக்கு. சோ இது எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஜனவரி 2024 இருந்து செயல்பாட்டுக்கு வரப்போகுது. சோ இதுல டான்ஜெட்கோ முதலீடு எவ்வளவு அப்படின்னா 6500 கோடி அப்படின்னு சொல்றாங்க. சோ யாரோட ஒப்பீடு பண்றாங்க அப்படின்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டோட ஒப்பீடு பண்ணும்பொழுது 5 மடங்கு பெரியதாக இருக்கு இந்த அத்திப்பட்டில் அமையப்பட்டுள்ள அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இது தொடங்க திட்டமிடப்பட்டது 2019 கோவிட் சிச்சுவேஷனால தள்ளி போயிடுச்சு. இப்போ இந்த அனல் மின் நிலையத்திற்கு பிரதானமாக தேவைப்படுவது நிலக்கரி. அப்ப இந்த நிலக்கரி தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியதற்காக யாரோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க. பர்టిక్యులரா சிங்கரேணி சுரங்கத்துல இருந்து நிலக்கரி இங்க வரப்போகுது அப்படின்ற விஷயம் சொல்லிருக்காங்க. ஓகேவா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம் சார்ந்தே பார்த்துருவோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அனல் மின் நிலையம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन கேட்டிருக்காங்க. அத்திப்பட்டு வட சென்னையில இருக்கு, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி போன்ற இடங்கள் இருக்கு அப்படின்னு தெரியணும். சோ டீசலை அடிப்படையாக கொண்டு அனல் மின் உற்பத்தியில தமிழ்நாடு தேசிய உற்பத்தியில 34% மேலாக உற்பத்தி செஞ்சு முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம்.
ஸோ தமிழ்நாடு இந்த ஆற்றல் மையங்கள்ல ஃபேமஸாக இருக்கிறத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவிலேயே உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் எங்கு அமையப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு. ஆனால் இப்போ நாம படிச்சிருக்கோம் காவாடா அப்படின்ற இடத்துல உலகிலேயே மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் அமைச்சிட்டாங்க, ரீசன் வீக்ஸ்க்கு முன்னாடி படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து 2023 கேட்கப்பட்ட கேள்வி தான், முன்னாடி கேட்டாங்க, அதனால இந்த கேள்வி வந்துருச்சு. இனிமேல் வந்தா காவாடா தான். ஓகேங்களா? காவாடா எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மாசுபாட்டை குறைப்பதற்காக எந்த நாடு முதல் முறையாக செயற்கை மலையை பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை பாகிஸ்தான். நமது அண்டை நாடு என்ன பண்றாங்க, கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த விஷயத்தை பண்றாங்க, செயற்கை மலையை உருவாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய நகரங்கள்ல மாசு அதிகமாக இருக்கு, அந்த மாசுவை குறைப்பதற்காக இந்த செயற்கை மலையை நாங்க முதல் முறையாக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மேலே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக? சோ இந்த மாதிரி செயற்கை மலையை ஆல்ரெடி இந்தியா, சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ பாகிஸ்தான் முதல் முறையாக பண்றாங்க அப்படின்றது தெரியணும். சரி, வாங்க இது சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். மேக விதைப்பு முறைக்கு காரணம் என்ன? அபாயகரமான புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கு. எங்க ஏற்பட்டிருக்கு? பாகிஸ்தான்ல லாகூர்ல ஏற்பட்டிருக்கு. சோ இவங்களுக்கு இந்த செயற்கை மலை உருவாக்குவதற்கு உதவி பண்ணக்கூடிய நாடு யாரு அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் தான் உதவி பண்றாங்க. சரி, இந்த செயற்கை மலை வருவதற்கு என்ன வேதிப்பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்னா சில்வர் அயோடைட பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா yellowish salt அப்படின்றத பயன்படுத்தணும், மஞ்சள் கலந்த உப்பு. அப்புறம் அசிட்டோன் காம்பவுண்ட பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க. காற்று மாசின் தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் வந்து அபாயகரமான வரம்பு அப்படின்றத ஒண்ணு நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த வரம்பை விட 66 மடங்கு அதிகமாக காற்று மாசுபாடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ மோசமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல குறைந்த தர டீசல் புகை வாகனங்களை பயன்படுத்துறது, அதற்கப்புறம் பயிர்கள் எரியும் புகையும் அங்க ஒன் ஆஃப் தி ரீசனாக பார்க்கப்படுது. அது போக குளிர்காலங்கள்ல குறைந்த வெப்பநிலை இருப்பதும் ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப லாகூர்ல அதிகமான காற்று மாசு இருப்பதனால செயற்கை மலை பாகிஸ்தான் உருவாக்கி இருக்காங்க முதல் முறையாக அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி செயற்கை மலை உருவாக்கி காற்று மாசை குறைப்பதனால இன்னொரு பாதகமான விஷயம் இருக்கு. என்னன்றதை நம்ம ஸ்கூல் புக்ல குறிப்பிட்டிருக்காங்க, அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? சோ என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு புக் கண்டென்ட்ல பார்க்கிறோம். மழைநீரோட pH மதிப்பு எக்ஸாக்ட்லி 7 அப்படி சொல்றாங்க. அப்போ 7க்கு கீழே இருந்தா அது ஆசிட்னு சொல்லுவாங்க, 7க்கு மேல இருந்தா அதை என்ன சொல்லுவாங்க, காரம், பேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்போ இது நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு, ரொம்ப தூய்மையானதையும் இது சுட்டி காட்டுது. ஆனா காற்றுல வந்து மாசுபாடு அதிகமாக இருந்தா சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரசன் ஆக்சைடுகள்லாம் இருக்கும். சோ அப்போ மழையை பெய்ய வச்சோம் அப்படின்னா இந்த சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுலாம் என்ன ஆயிடும், நைட்ரிக் ஆசிட், சல்பியூரிக் ஆசிடாக மாறி அமிலமலையாக மாறிடும். அமிலமலையா மாறி அது கடல் நீர், அதுக்கப்புறம் ஆற்று நீர்கள் எல்லாம் கலந்து pH மதிப்பை குறைச்சிரும். அதனால நீர்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ பாகிஸ்தான் இப்போ காற்று மாசுக்காக இந்த வேலை செய்யறாங்க, ஆனா அதற்கு பின்னால இந்த மாதிரி ஒன்று எதிர் விளைவுகள் இருக்கு அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். பாகிஸ்தான்ல இந்த காற்று தரம் குறைவதற்கு ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் பார்த்தோம். என்ன அப்படின்னா குறைந்த தர டீசல் புகை வாகனங்களை பயன்படுத்துறாங்க. சோ அப்போ உயர்தர கேசோலின் ஆக்டைன் என்ன அப்படின்னா 91 இருந்து 94 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் உலகில் மிகப்பெரிய தியான மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை வாரணாசி. அப்ப கட்டமைப்புகள் சார்ந்து படிச்சிருக்கோம், இப்ப கட்டமைப்புகள் சார்ந்த ரிவைஸ் பண்ண போறோம். உலகிலேயே மிகப்பெரிய வணிக கட்டிடம் தற்பொழுது இந்தியாவில் எங்க திறந்து வச்சாங்க, சூரத்ல. வைர வியாபாரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து வியாபாரம் பண்ணுவதற்கு ஏதுவாக அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா? மதுரையில வந்து ஜல்லிக்கட்டுக்கு பிரதானமாக என்ன பண்றாங்க, மைதானம் அப்படின்றத கட்டி முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சோ கீழக்கரையில அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? உத்தரகண்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் அப்படின்றது மிக உயர்ந்த இடத்துல கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? சோ அதை நாம என்ன பண்ணியாச்சு, ஆய்வு மையம் சார்ந்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இந்தியாவிலே உலகில் மிகப்பெரிய தியான மையம் அப்படின்றது வாரணாசியில கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் திறந்து வைத்தது யாரு, டிசம்பர் 18 இந்திய பிரதமர் தான் திறந்து வச்சிருக்காங்க. இந்த மையத்துடைய பேர் என்ன சொல்றாங்க, ஸ்வர்வேதா மகா மந்திர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இதோடைய கெபாசிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா 20,000 நபர்கள் தியானம் செய்யக்கூடிய இடமாக பார்க்கப்படுது. அமைந்துள்ள இடம் உமரகா அப்படின்னு சொல்றாங்க. பரப்பளவு 3 லட்சம் சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுவர்கள்ல என்ன கல்கள் அப்படின்றது பொறிக்கப்பட்டிருக்கு, மக்ரானா பளிங்கு கற்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. வடிவமைப்பு பொறுத்த வரைக்கும் 7 தளங்கள் பிளஸ் இன்னொரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா
125 இதழ் கொண்ட தாமரை குவிமாடம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கட்டிடம் கட்ட தொடங்கப்பட்டது 2004 சொல்றாங்க. கூட்டு முயற்சி 600 தொழிலாளர்கள் 15 பொறியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அமைக்கப்பட்ட நீரூற்று 101 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நவீன காலத்துல உலகிலேயே மிகப்பெரிய ஒரு டெம்பிள் கோவில் வந்து இந்துக்களுக்கு கட்டப்பட்ட கோவில் எந்த நாட்டில் அமையப்பட்டிருக்கு அப்படின்றது ரீசன்ட் டேஸ்ல படிச்சோம். அதுக்கான ஆன்சரை சொல்லுங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 125 இதழ் கொண்டு ஒரு தாமரை குவிமாடம் இதில் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய தேசிய மலர் என்னது? தாமரை. அந்த தாமரை மலருக்கான அறிவியல் பெயர் என்ன? நெலும்பா நியூசிஃபரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்ச்சியில இந்திய பிரதமர் அவர்கள் உரையாற்றி இருப்பாங்க. அந்த உரையை தமிழில் மொழிபெயர்த்துள்ள செயற்கை தொழில்நுட்பத்துடைய பெயர் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை பாசினி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? பாரத் ஜிபிடி சார்ந்த ரீசன்ட் டேஸ்ல என்ன படிச்சோம்? இந்தியாவிலேயே ஒரு நாட்டிற்காக ஒரு செயற்கை தொழில்நுட்பம் தனியாக தயாரிக்கப்படுவது இதுதான் முதல் முறை. அது இந்திய நாட்டிற்காக தயாரிக்கிறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஜெமினி அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கூகுள் நிறுவனம் வந்து சாட் ஜிபிடிக்கு போட்டியாக இறக்கியிருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். சோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டாச்சு. ஆப்டிமஸ் ஜென் 2 அப்படின்றது டெஸ்லா நிறுவனம் இப்போ அறிமுகப்படுத்திய ஒரு ரோபோட், ஹியூமனாய்டு ரோபோட். ஓகேங்களா? சோ அதை நாம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ பாசினி அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, காசி தமிழ் சங்கம் 2.0 நிகழ்ச்சியில இந்திய பிரதமர் உரையாற்றினதை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு முயற்சி மேற்கொண்டது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் முயற்சி பண்ணிருக்காங்க. சோ மொழிபெயர்க்க கேட்க தேவையானது என்ன அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு இணைந்த ஹெட்ஃபோன் தேவை. ஓகேங்களா? சோ அந்த ஹெட்ஃபோனை மாட்டிட்டா நமக்கு அப்படியே அட் பிரசன்ட்ல என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, நம்ம மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். சோ பாசினி செயலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எந்த ஒரு இந்திய மொழியையும் தாய்மொழிக்கும் மாற்றும் வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. கூடுதல் அம்சம் 22 மொழிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 14 மொழிகள்ல விவாதம் மேற்கொள்ளப்பட முடியும். குரல் மொழிபெயர்ப்பு அம்சங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 100% மாற்றங்கள் அப்படின்றது இன்னும் நிகழல. இந்த 100% மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகு இந்த பாசினி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அரசு சார்பில் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் தான். ஸோ இதுலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அப்படின்றது இதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, மனிதனை போன்ற பண்புகளை ரோபோக்களில் கொண்டு வருவது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட முக்கியமான அப்ஜெக்டிவ். முகம் அடையாளம் காணுவதற்கு பயன்படுது, விளையாடுபவரின் செயல்பாடுகளை பதிவு செய்யும், முடிவுகள் எடுப்பதற்கு பயன்படுது, போக்குவரத்து நெரிசலை பகுப்பாய்வு செய்வதற்கு பயன்படுது, அப்புறம் மொழிபெயர்ப்புக்கும் பயன்படுது. இப்போ நம்ம படிச்சோம். ஓகேங்களா? பாசினி அப்படின்ற விஷயம் நம்ம படிச்சோம். இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, லிசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த மாநிலத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம 2023ல இந்தியாவில் அண்மை கால மீக்கணினி அப்படின்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பரம் சித்தி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உலக அளவில் தாய்நாட்டிற்கு பணம் அனுப்பும் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா அப்படின்னு தெரியணும். அப்போ கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக ஓரிரு விஷயங்கள் ரிவைஸ் பண்ண போறோம். ஈரான் வந்து என்ன அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னா, 33 நாடுகளுக்கு இலவச விசா இல்லாத ஒரு பண்புகளை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக அறிவிப்பு வெளியிட்டாங்க. கென்யாவுக்கு நவீன விவசாயமயமாக்குதலுக்காக இந்தியா 2000க்கும் மேற்பட்ட கோடிகளை கடன் உதவி கொடுத்தாங்க. குவைத் நாட்டு மன்னர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ரீசன்ட் டேஸ்ல இறந்திருந்தாரு. அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அரை கம்பத்துல தேசிய கொடி பறக்க விடப்பட்டது நம்ம நாட்டில். ஓகேங்களா? சோ குவைத் மன்னருடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது சார்ந்து அப்போ இந்த அறிக்கையை வெளியிட்டது, அதிகமாக வெளிநாட்டு பணங்களை இந்தியா ஈட்டுறாங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டது உலக வங்கி. அப்போ எத்தனை வருஷ காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க? அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 1 வருஷ காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. சோ எவ்வளவு அனுப்பியிருக்காங்க தொகை இந்தியாவுக்கு அப்படின்னா 10.38 லட்சம் கோடி அனுப்பியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ரெமிட்டன்ஸ் அனுப்புறது குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுக்கு அதிகமாகிடுக்கு. முந்தைய காலகட்டத்தை கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 55.53 லட்சம் கோடி அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2023 அதிகமாயிருக்கு, 24ல கண்டிப்பா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, உலக அளவுல பொருளாதார மந்த நிலை ஏற்படுது, குறைந்த பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ கூடுதல் நன்மை என்ன அப்படின்னா, பணம் பெறுவதில் இந்தியா வந்து முதலிடத்தில் இருப்பதனால
தெற்காசிய நாடுகளே அதிகமாக இப்ப முன்னேறி இருக்கு. 7.2% பணம் ஈட்டுவதில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்தியாவில் இந்த ரெமிட்டன்ஸ் அதிகமாக வருவதற்கு காரணம் 2 ரீசன் சொல்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் சந்தை அப்படின்றது பெருசா இருக்கு, இந்திய நபர்கள் அதிகமாக அங்க இருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் வலுவான வேலை வாய்ப்பு வளர்ச்சி அப்படின்றது கிரியேட் பண்ணப்படுது, இந்திய மக்கள் அங்கேயே இருக்காங்க. ஸோ அதனால ரெமிட்டன்ஸ் அதிகமாக இந்தியாவுக்கு வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. இப்போ இங்க வந்து எக்கனாமிக்கலா சில கான்செப்ட் தெரிஞ்சுக்க போறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் மொத்த நாட்டு உற்பத்திக்கும், ஓகேங்களா, 2 டிஃபரண்ட் இருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா அது புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பணி மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பண மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்க என்ன சொல்லுவாங்க, மொத்த நாட்டு உற்பத்தியில நம்மளுடைய நாட்டு மக்கள் எங்கெல்லாம் இருந்து சம்பாதிக்கிறாங்களோ அத்தனை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஜிடிபினா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா இந்த என்எஃப்ஐ மட்டும் சேர்த்தோம்னா ஜிஎன்பி வந்துடும். என்எஃப்ஐ என்னது? நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ராட்னா வெளிநாடுகள்ல இருந்து சம்பாதிக்கக்கூடிய தொகையை ஜிடிபியில் சேர்த்துக்கணும் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? இப்போ கூட வெளிநாட்டில இருந்து அதிகமாக இருக்கக்கூடிய பணம் அப்படின்ற தொகையை யார் வச்சிருக்கா அப்படின்னா இந்தியா தான் முதலிடத்தில் இருக்காங்கன்னு படிச்சிருக்கோம். உலக வங்கி தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, அதனால இது எடுக்கப்பட்டது. சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ உலக அளவுல இப்ப இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு விஷயம் பிரதானமா பார்க்கப்படுது, அதுதான் பணவீக்கம். பணவீக்கத்தை பொறுத்தவரை பின்வருவனவற்றில் எது சரியானது? பொதுவிலை குறியீட்டில் உயர்வு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், persistent and consistent increasing of the price level is called an inflation அப்படி சொல்லுவாங்க. ஒரு பொருளோட விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போனா அதுதான் பணவீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து ஓராண்டில் 10 கோடி பேர் பயணம் செய்த முதல் இந்திய விமான நிறுவனம் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை இண்டிகோ. சாதனையே படைச்சிருக்காங்க, ஒரு ஆண்டு 10 கோடி பயணிகளை ஈர்த்து. ஓகேங்களா? மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்படுது? விஸ்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிறுவனத்தை ஏர் இந்தியா வாங்கி இருக்காங்க அப்படின்னு விஷயம் ரீசன்ட் டேஸ்ல படிச்சோம். ஓகேங்களா? அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிறுவனம் 2023ல இந்தியாவில் திவாலாகி கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயம் நம்ம அலர்ட் மெசேஜா படிச்சோம். சோ அதையும் நாம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ இண்டிகோ நிறுவனம் தான் இப்போ இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. என்ன சாதனை அப்படின்னா 2022ல 7.8 கோடி நபர்கள் பயணம் செஞ்சாங்க. ஆனா 2023ல 10 கோடி நபர்கள் பயணம் செய்ய வச்சு புதிய சாதனை படைச்சிருக்காங்க. ஒப்பீட்டு அளவுல ஒரு வருஷத்துல 22% பயனாளிகள் கூடியிருக்காங்க. தினமும் 2000 விமானங்களை இயக்கும் வல்லமை படைத்த ஒரு நிறுவனம் தான் இண்டிகோ நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா பயணிகள் அப்படின்றது அதிகமாயிட்டே வராங்க, ஆனா அங்க வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. ஓகேவா? சோ இங்க உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் ஒன்னா இல்ல வேற வேறையா அப்படின்றத மறக்காம நீங்க சொல்லுங்க. அப்புறம் சாதனை எட்டியது தில்லி டு பெங்களூரு பயணம் மேற்கொள்ளும் பொழுதுதான் இந்த 10 கோடி பயனாளிகளை ஈர்த்த சாதனை எட்டி இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு புக் கண்டு தான் பார்க்க போறோம். சோ விமான நிலையங்கள்லாம் வந்து யாரு கண்ட்ரோல் பண்ணுவா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 1995ல ஆரம்பிக்கப்பட்டது. சோ விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது உங்களுடைய பிரதான நோக்கம். சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கீழே இவங்க பணிபுரிவாங்க, விமான நிலையங்களை பராமரிப்பாங்க, மேம்படுத்துவாங்க, நிர்வாகம் செய்வாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ இங்க பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மகாரத்னா தொழிற்சாலைனா என்ன? இந்தியாவில் பப்ளிக் செக்டார் யூனிட்ல 13 தொழிற்சாலைகள் மகாரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்திற்கு 5000 கோடிக்கு மேல ப்ராஃபிட் மட்டும் ஏர்ன் பண்ணாதான் என்ன சொல்லுவாங்க, மகாரத்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிடையாது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சோ கெயில், பெல், கோல் இந்தியா லிமிடெட்லாம் இருக்காங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க பார்க்க போறோம். விஷ்ணுபுரம் விருது கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வரலாற்று ஆய்வாளர் ரோமிலா தாப்பர் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பாரு. சோ யாருக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க? ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய விருது சிறந்த இலக்கிய படைப்பாளிக்கு கொடுப்பாங்க. யுவன் சந்திரசேகர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில இருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது. 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் கொடுத்தாங்க. சோ நிலநடுக்கம் இந்தியாவில் தற்பொழுது எங்கு உணரப்பட்டிருக்கு அப்படின்னா லடாக் யூனியன் பிரதேசத்துல உணரப்பட்டிருக்கு. 5.5 ரிக்டர் அளவுக்கு பதிவாகி இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா சைனாவில் 6.5 ரிக்டர் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்டவர் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு. சோ அதோடைய தாக்கம் தான் இங்க வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப தொலைத்தொடர்பை கையகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட ஒரு மசோதாக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. சோ இந்த தொலைத்தொடர்பு எப்பெல்லாம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் கையகப்படுத்திக்கலாம் அப்படின்னா பொதுநலன் கருதி, நாட்டின் பொதுநலன் கருதி அப்போலாம் கையகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. சோ அதுக்கப்புறம் நாட்டுக்கு நன்கொடை வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
கட்சி தேசிய கட்சி வந்து இந்த திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கிட்ட இருந்து இந்த நாட்டின் நலன் கருதி அவங்களுடைய பங்களிப்புகளுக்கான தொகையை வழங்கினா தான் நாட்டின் நலன்களுக்காக பல்வேறு திட்டங்கள் இடும்பொழுது பணக்காரர்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது அந்த திட்டத்துக்குள்ளேயே கொள்கைக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ எந்த கட்சி அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது சார்ந்து அப்போ தகவல் தொழில்நுட்பத்துறையில் முக்கிய சிக்கல்களாக இன்னைக்குள்ள சூழ்நிலையில் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் முக்கிய சிக்கல் தான். மின்னணு நிர்வாகம் முக்கிய சிக்கல் தான். கல்வி, நிறைய பேருக்கு டிஜிட்டல் லிட்ரஸி இல்லாதது ஒரு முக்கிய சிக்கல் தான். தகவல் தொழில்நுட்பத்திற்கான விழிப்புணர்வு வெகுஜன பிரச்சாரம் அப்படின்றது தப்பு. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்ந்து பார்க்க போறோம். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்கள்ல அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது கரெக்ட் தான். நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்க வேண்டும். கரெக்ட் தான். நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இதுவும் கரெக்ட் தான். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, அஸ் ஆஃப் நவ் இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சி இருக்கு அப்படின்றது மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, 16 ஆண்டுகள் ஐபிஎல் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த தொடருக்கான ஏலத்தை நடத்தும் முதல் பெண் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மல்லிகா சாகர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்ப ட்ரெவர் நோவா அப்படின்றவர் யாரு அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கப்படக்கூடிய கிராமி விருதுக்கான தொகுப்பாளராக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ரீசன்ட் டேஸ்ல படிச்சு அதை ரிவைஸ் பண்ணிட்டோம். வளர்மதி அப்படின்றவங்க இந்த இப்போ ராக்கெட்லாம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இருந்தவங்க தான். ஸோ அவங்க இயற்கை எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஞாபகப்படுத்திடுச்சு. ஹக் எட்மிட்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா 16 வருட ஐபிஎல் வரலாற்றில் இவர் தான் ஏலத்தை தொகுத்து வழங்கினாரு. பிரிட்டன் நாட்டை சார்ந்தவர். தற்பொழுது நம்ம இந்திய நாட்டை சார்ந்த மகாராஷ்டிராவை சார்ந்த மல்லிகா சாகர் வந்து முதல் முறையாக ஒரு பெண் வந்து ஐபிஎல் ஏலத்தை முன்னின்று நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் ஒரு குயிக் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். உலக தரத்திலான செம்மொழி பூங்கா கோயம்புத்தூர்ல அமைக்கிறாங்க. சோ விவசாய சந்தைப்படுத்துதல் மற்றும் உழவர் நட்புக்கான குறியீடு நித்தி ஆயோக் வெளியிட்டாங்க. ஆந்திர பிரதேசம் முதலிடத்தில் இருக்கு. சோ மிகப்பெரிய அனல் மின் நிலையம் அத்திப்பட்டி அப்படின்ற இடத்துல இந்திய தமிழ்நாட்டில் அமைச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் செயற்கை மலை அப்படின்றது முதல் முறையாக பயன்படுத்திய நாடு பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தோம். உலகில் மிகப்பெரிய தியான மையம் வாரணாசியில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. KTS 2.0 நிகழ்ச்சியில பிரதமர் பேசிய உரையை தமிழ்ல மொழிபெயர்த்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் இது அப்படின்னா பாசினி அப்படின்னு படிச்சோம். பணம் அனுப்பும் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்காங்கன்னு படிச்சோம். 10 கோடி பேர் பயணத்தை ஈர்த்து இண்டிகோ நிறுவனம் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சாதனையை படைச்சிருக்காங்க. விஷ்ணுபுர விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஐபிஎல் ஏலத்தை நடத்தும் முதல் பெண் அப்படின்ற விஷயம் நம்ம யாரை பார்த்தோம்? மல்லிகா அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக்கை தெரிவிங்க. தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.